நேத்து நீ கோவத்துல ஏதேதோ பேசிட்ட. எங்களுக்கு மனசே கேட்கலம்மா. மனோ பண்ணது தப்புதான் இல்லைங்களே. அதுக்காக விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றதெல்லாம் வேண்டாமா? என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. கல்யாணங்கிறது ஆண்டவன் போடுற முடிச்சு. அதை நாம அறுக்க நினைக்க கூடாது. தலையெழுத்தேன்னு சேர்ந்து வாழணுமா? அப்படிப்பட்ட போலி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இல்ல அருணா, நாட்டுல முக்காவாசி பேரு அனுசரிச்சுதாம்மா வாழறாங்க. நாம எதிர்பார்க்கிற மாதிரி புருஷன் இல்லைன்னா கூட கணவன் மனைவி உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சேர்ந்துதான் வாழறாங்க. ஆரம்பத்துல பிடிக்காத வாழ்க்கை போக போக பிடிச்ச வாழ்க்கையா மாறிடுது. குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் அதுவே நமக்கு மனசு நிறைஞ்ச வாழ்க்கையா மாறிடுது. அந்த மாதிரி பழைய பஞ்சாங்க வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. பழைய பஞ்சாங்க இல்லம்மா, அதுதான் நம்ம பண்பாடு. ஆமா ஆமா, அதை நாம மீறாததாலதான் இன்னும் நம்ம சமுதாயத்துல குடும்ப உறவு சிதையாம இருக்கு. இல்லைன்னா வெளிநாடு மாதிரி மணிக்கு ஒரு கல்யாணம், நாளுக்கு ஒரு டைவர்ஸ்ன்னு நம்ம வாழ்க்கையே அர்த்தமில்லாம போயிருக்கும். ஏன்பா புரியாம பேசுறீங்க? புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம எத்தனை நாளைக்கு சேர்ந்து வாழ முடியும்? அதுக்காக உன் வழியை பார்த்துட்டு நீ போ, என் வழியை பார்த்துட்டு நான் போறேன்னு விட்டுட முடியுமாமா? அம்மா, இது குடும்ப வாழ்க்கை. ஆயிரங்காலத்து உறவுன்னு எதுக்காக சொல்றோம்? அட்சத தூவி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு எதுக்காக சொல்றோம்? கணவன் மனைவியா காலம் பூரா வாழ்ந்து சந்ததிகளை பெருக்கிறதுக்கு தானே. இத நம்ம இஷ்டத்துக்கு முடிச்சிட முடியுமா? என் மனசு உடைஞ்சிருக்குப்பா. புருஷங்கிறவன் தனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு பொண்ணும் நினைப்பா. தன்னை பத்தி மட்டும்தான் நினைக்கணும்னு ஒவ்வொரு பொண்டாட்டியும் எதிர்பார்ப்பா. அததானேப்பா நானும் எதிர்பார்த்தேன். அது நடக்கவே நடக்காதுங்கிறப்போ எப்படிப்பா மனோ கூட சேர்ந்து வாழ முடியும்? அப்படிலாம் சொல்லாதம்மா. மனோகர் மனசு கண்டிப்பா மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் வீண் பேச்சு. மனோகர் மனசு மாறும்னு நான் காலம் பூரா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறத விட அவர் மனசு போல வாழட்டோன்னு விட்டு விலகிறது தான் சரி. மனைவின்னு பேருக்கு வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம வெறும் மனைவிங்கிற ஸ்தானம் எதுக்கு? ஏமா இப்படி சொல்ற? கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தானே நம்ம நாட்டுல பெண்கள் வாழ்றாங்க. ஏன் இப்படி வாழ்றாங்க? காலங்காலமா நாம கட்டி காத்து வர்ற இந்த சிஸ்டம் உடையக்கூடாதுன்னு தானே. அம்மா, மத்தவங்க நம்ம கலாச்சாரத்தை இழிவா பேசக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் செய்யறாங்க. அதுக்காக என் வாழ்க்கைய பலி கொடுக்க சொல்றீங்களாப்பா?
எங்களுக்குள்ள கணவன் மனைவிங்கிற உறவே இல்லைங்கிறப்போ நான் எதுக்காக பையன் வாழ்க்கையை பலி கொடுக்கணும்? நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடுங்கிறதுக்காக என் சந்தோஷம் என் சுயமரியாதையெல்லாம் நான் எதுக்காக இழக்கணும்? ஐயோ அருணா, இது இழக்கிறது இல்லம்மா, விட்டு கொடுக்கறது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுத்து போனதாமா வாழ்க்கை நடக்கும். நாங்க தான் வாழவே இல்லையே. இல்ல அருணா, இன்னும் உனக்கான வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கவே இல்லை. அதுதான்மா நிஜம். மனோவும் நீயும் கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கான வாழ்க்கை ஆரம்பிச்சிடலம்மா. இனிமேதாம்மா ஆரம்பிக்கவே போகுது. இந்த நேரத்துல விலைக்கு போறேன்னு சொன்னா எப்படிம்மா? எப்படி ஆரம்பிக்கும்? எப்பவும் மாதவி நினைப்புல இருக்கிறவரு எப்படி என் கூட வாழ்வாரு? அத அவன் மறக்கணுமா? நீதான் அதை மறக்கடிக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்படிலாம் சொல்லாத அருணா, சொல்லாத. நளாயினி கதையை நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவ புருஷன் கண்டவ பின்னாடிலாம் சுத்துறவன். அதுக்காக புருஷனை வேண்டான்னு நளாயினி விட்டு விலகலையே. தம் புருஷனை தலை சுமையா சுமந்து ஒவ்வொருத்தி வீட்டுக்கும் நடையா நடந்தா. எதுக்காக அவ அப்படி பண்ணா? என்னைக்காவது ஒரு நாள் புருஷனுக்கு தம்மேல அன்பு வரும்னு எதிர்பார்த்து தானே. என் புள்ள ஒன்னும் அந்த அளவுக்கு நடந்துக்கலையே. ஒரு காலத்துல காதலிச்சதுனால தானமா அவன் அந்த மாதவி நினைப்பிலேயே இருக்கா. சத்தியமா அவன் நாளடைவுல மறந்துருவான். அருணா, நீ காட்டுற அன்புலயும் பாசத்திலையும் நிச்சயமா உன் பின்னாடி சுத்தி சுத்தி வருவாம்மா. இதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம விலகி போறேன்னு சொன்னா எப்படிமா? புராண காலத்துல வேணா பொண்ணுங்க அப்படி இருந்திருக்கலாம். இப்ப அது ஒத்து வராதுங்கிறது மட்டும் இல்ல, அப்படி வாழ வேண்டிய அவசியமும் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இல்ல. இல்ல அருணா, நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையே. 10ல 8 பொருத்தமாவது புரிஞ்சு வந்தா தானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். ஏன் இப்படி பண்றோம்? மனப்பொருத்தம் இல்லாதவங்க கணவன் மனைவி ஆனா கூட இந்த பொருத்தங்களும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அவங்கள நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சுத்தானே இதை பண்றோம். அதே மாதிரி தானமா இங்க எல்லாரோட வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்டுப்பாரு, எப்பவும் மனைவிக்கு திருப்திகரமான கணவனா எவனும் இருந்ததில்லை. ஏதாவது ஒரு வகையில பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காம தான் இருக்குது. இருந்து ஏன் சேர்ந்து வாழ்றாங்க? லௌகீக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டா இல்லம்மா, கடவுள் கொடுத்த வரம்னு நினைச்சுத்தானே மனசார சேர்ந்து வாழ்றாங்க. நீங்க சொல்ற எந்த சமாதானத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இல்ல. ஒழிஞ்சு போன மனச ஒட்ட வச்சு வாழுன்னு நீங்க சொல்றீங்க. அது வாழ்க்கை இல்லப்பா, நரகம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவுதான் சரின்னு எனக்கு தோணுது. அதை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். வக்கீல் கிட்ட பேசி நானும் மனோவும் பரஸ்பர விவாகரத்து வாங்கிக்க போறதுன்னு முடிவாயிடுச்சு. ஐயோ அருணா, 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 நீ சொல்றது கேளு. அண்ணே இல்லம்மா, அருணா நில்லுமா. கேளு. அண்ணே, எப்படியாவது அருணா கிட்ட பேசுங்க ப்ளீஸ். அண்ணே,
அக்கா நல்லா தூங்குதான்னு நினைக்கேன். டேய் எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம்டா. காப்பி குடிக்கலன்னா எனக்கு பாத்ரூமே வராதுடா. நீ என்ன பண்றடா, சோரேறி குதிச்சு பால் பாக்கெட் எடுத்துட்டு வாடா, காப்பி போட்டு குடிப்போம்டா. சொன்னா கேளு மாப்பிள. போங்க மாமா, அக்கா கொஞ்சம் பிரச்சனை இருப்போது. என்னடா பிரச்சனை வரப்போகுது? எல்லாத்தையும் நான் பாத்துக்கடா. போடா மாமா போடா. ஐயோ டேய் முரளி அப்படியே பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறா. காலையில இருந்து பேப்பர் பிடிக்காம தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. பாத்து போட, ஈஸ்வரி பார்த்தா பிரச்சனை ஆயிடும். பாத்து போ. நீ வேற ஏமா பய கட்டுற? சரி சரி போறேன்ப்பா. மாமா அக்கா போடா. அக்கா வந்துட போறாங்க. போடா அக்கா நான் உட்காந்துக்கிட்டு. போடா. தெரியும் இந்த வேலையை பாப்பீங்க. என்ன அது ஒண்ணும் இல்லக்கா, மாமா தான் கொஞ்சம் கதவை திறந்து. அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, உன் தம்பி ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு சொன்னா, சரி கதவை திறந்தா காத்து வரும்னு சொன்னேன். கதவை திறந்தா நீ வந்து நிக்கிற. இப்ப என்னத்துக்கு கதவை திறந்தீங்க? அதான் ஈஸ்வரி, காத்து வர்றதுக்கு தான். ஒரு நாள் உள்ள கிடந்தா ஒண்ணு செத்து போயிட மாட்டீங்க. வாஸ்தவம் தான். ஆளையும் முகக்கட்டையும் பாருங்க. கதவை மூடுங்க. அது எப்படி ஈஸ்வரி, நீ வெளியே நிக்கிறிய? நான் சைடு கேட் வெளியே வந்துருவேன். கதவை மூடுங்க. ஏண்டா மாப்பிள, உங்க அக்கா ஜகஜால கில்லாடியா இருக்கா. நம்மள எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு அவ கதவை போட்டு போயிட்டா. அது மட்டுமா? பால் பாக்கெட் எடுக்கல, பேப்பர் எடுக்கல. எதுக்கு? வர்றவங்க வீட்ல யாரும் இல்லன்னு திரும்பி போகட்டும்னு தான். அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. எனக்கு என்னமோ அவங்க அப்படியே போயிடுவாங்க போல தெரியல. வெளியில கண்டிப்பா ஜப்தி நோட்டீஸ் ஓட்டிட்டு பூட்டுக்கு சீல் வைக்காம போக மாட்டாங்க. வாயை கழுவிடா முதல்ல. நான் வம்பாடு போட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன். நீ உள்ள உட்காந்துட்டு அவசரமா பேசிட்டு இருக்கியா? இல்லக்கா, அப்படி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதான் சொல்ல வந்தேன். ஆமா படிச்சுட்டு வந்துட்டாரு மேத. இங்க வந்து அறிவு திறனை காட்டுறாரு. உரிச்சு விடுவேன். அதை விட ஈஸ்வரி, இந்த கதவை பூட்டினா இந்த கதவு வழியா வந்துட்ட. வெளிக்கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. அப்புறம் எப்படி உள்ள வந்த? சோரேறி கப்பல் குதிச்சிட்டியா? என் மாமனுக்கு சந்தேகம் எங்கிட்டு வருது பாரு. ரொம்ப அறிவுதே. வேலைக்காரி வெளியில போகையில வெளியில இருந்து பூட்டிட்டு சாவியை உள்ள தூக்கி போட சொன்னேன். போதுமா? நல்ல ஐடியா. நல்லா யோசிக்கிற ஈஸ்வரி. இந்த மூளைக்காவது வர்றவனுக்கு துண்டக்கான துணியை காணும் ஓட போறான். ஐயோ அம்மா, இஸ்திரி வந்திருக்கேம்மா. ஏ வீட்டுல யாருக்குள்ள எல்லாரும் வெளியூர் போயிட்டோப்பா. அறிவு இருக்கா? வாய் மூடுங்க, மாட்டிக்கு போறோம். மாமா ஏன் ஈஸ்வரி? ஏங்க உள்ள நின்னுட்டு கத்துறீங்க? பூட்ட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இருக்கவனுக்கு சந்தேகம் வராது ஆள் உள்ள இருக்கோன்னு. அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா பின்ன. சரி நான் ஆர்வ கோளாறுல உளறிட்டேன். ஆமா வந்த வெயில கண் தெரியலையா? வெளியே தான் பூட்டு போட்டுருக்கேன். அதை கூட பார்க்காம ஏன் குரல் கொடுக்குறான்? ஐயா அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். உங்களுக்கு என்ன மாமா? இங்க பாருங்க, இன்னொரு வட்டம் சவுண்ட் விட்டீங்க இப்படி குரவலையை கடிச்சு துப்பிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அம்மா ஈஸ்வரி, அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்து கொடுமா. காலையில இருந்து படிக்கல, தலைப்புச் செய்திகள் என்னன்னு பாத்துக்கிறோமா. ஏமாமா பேப்பர் படிச்சு தான் செய்தியை தெரிஞ்சுக்குவீங்களா? பேசாம டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே? அப்படியே நான் உங்களை போட்டேன். ஏன் டிவில சவுண்ட் வச்சு வெளி ஆளுகளை எல்லாம் தெரிய வைக்கிறீங்களா? இல்ல நாசமா போகணும் தானே. வாய் முடிக்கிட்டு பேசாம இருக்கு. இங்க பாருப்பா, ஒரு நாளைக்கு நியூஸ் படிக்கலன்னா ஒண்ணும் கெட்டாது, குடி முழிக்கிறாது. புரிஞ்சா? பேசாம இருக்கு. சரி சரி சரி. அக்கா, பால் பாக்கெட்டாவது எடுத்துக்கலாம்க்கா. காலையில இருந்து டீ கூட யாரும் குடிக்கல. ஏன் பால் இருந்தாத்தேன் டீ இறங்குமாக்கு? காடுங்காப்பி குடி, உடம்புக்கு நல்லதே. சே, என்ன அநியாயம்டா இது. ஒரு காலத்துல ஈஸ்வரிட்ட கடை வாங்கினவன் ஈஸ்வரி கண்ணில் படக்கூடாதுன்னு ஓடி ஒளிஞ்சானுங்க. இன்னைக்கு ஈஸ்வரியே மற்றவங்களை கண்டு ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆகி போச்சே. இதத்தான் வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில ஏறும்னு சொன்னாங்களோ. இங்க பாருங்க, உங்களை யாராச்சும் இப்ப கேட்டாங்களா இந்த போதனை எல்லாம்? இல்ல. போங்க, பாத்ரூம் போனீங்களா? இல்ல. 4 தடவை படி ஏறி இறங்க வரும். போங்க போங்க. ஆளு என்ன ஆளாளுக்கு மசமசம் நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? போங்க எல்லாரும் மாடிக்கு. கீழே இருக்க வேண்டாம். போங்க மாடிக்க. போங்கப்பா. இப்பா சத்தம் கட்டாம இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஏமா நீ எதையும் போட்டு உருட்டிட்டு இருக்காத. சரிமா? அமைதியா இருக்கணும். சரிமா சரி. போங்க மேல.
Thank you.